السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وصلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 1436 சஃபர் மாதம் 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை புனித மஸ்ஜிதுன் நபவியிலே இமாம் அஷேக் சலாஹ் அல் பதைர் அவர்கள் இவ்வுலக இன்பம் சொற்பமே எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. உலகத்திலே நடைபெறக்கூடிய அனர்த்தங்கள் எல்லாம் மனிதனுடைய மரணத்தையும் அவரது முடிவு காலம் அண்மித்து விட்டது என்ற செய்தியையும் அறிவித்துக் கொண்டே இருக்கின்றது. உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சியம் கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய அடியாரும் தூதரும் என நான் சான்று பார்க்கின்றேன். அல்லாஹ் நபி அவர்கள் மீதும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் கூறி அருள்வானாக. அன்பார்ந்த முஸ்லீம் பெருமக்களே, தக்வா எனும் இறையச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், ஈடேற்றம் அடைவீர்கள். இந்த இறையச்சத்தின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதோடு எல்லா விதமான கெடுதிகளை விட்டும் பாதுகாப்பும் பெறலாம். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, இன்னும் அல்லாஹை பயந்து பாவம் செய்வதிலிருந்து விலகி கொண்டார்களே, அத்தகையோரை அவர்களின் வெற்றியை கொண்டு அல்லாஹ் ஈடேற்றம் அடைய செய்வான். தீமை அவர்களை தொடாது, அவர்கள் கவலை அடையவும் மாட்டார்கள். இவ்வுலகம் என்பது அழியக்கூடிய ஒரு அற்பமான இடமாகும். மறுமை என்பது நிரந்தரமான கௌரவமான ஒரு இடமாகும். இந்த உலகம் ஒரு அற்பமானது என்பதை பற்றியும், மறுமை ஒரு நிரந்தரமானது, அது சிறப்புக்குரியது என்பதை பற்றியெல்லாம் கீழ்வரும் திருக்குர்ஆன் வசனங்கள் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றன. எவன் ஒரு மனிதன் இவ்வாறான போதனைகள் மூலமாக படிப்பினை பெற்று இந்த அறிவுரைகள் மூலமாக சிந்தனைக்கு எடுத்து அவன் உள்ளத்தால் உணர்ந்து அந்த உணர்வுகளை சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்துகின்றானோ அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். மேலும் இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வீணுமே அன்றி வேறு இல்லை. இன்னும் பயபக்தியுடையோருக்கு நிச்சயமாக மறுமையின் வீடாகிறது மேலானதாகும். நீங்கள் இதனை அறிந்து கொள்ள மாட்டீர்களா? சூரா அல் அன்ஆம் வசனம் 32. மேலும் நபியே, நீர் கூறுவீராக, இன்னும் எப்பொருளிலிருந்து நீங்கள் கொடுக்கப்பட்டுள்ளீர்களோ அவை இவ்வுலக வாழ்க்கையிலுள்ள அற்ப சுகமும் அதனுடைய அலங்காரமும் தான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பதோ மிகச் சிறந்ததும் நிலையானதுமாகும். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? சூரா அல் கசஸ் வசனம் 60. நபியே, நீர் கூறுவீராக, இவ்வுலக சுகம் அற்பமானதே. அல்லாஹை பயந்து நடப்பவருக்கு மறுமையின் வாழ்க்கைதான் மிக்க மேலானது. உங்களுடைய நன்மையை குறைத்தோ பாவத்தை கூட்டியோ நீங்கள் ஒரு நூல் அளவும் அநீதம் செய்யப்பட மாட்டீர்கள். சூரா அந்நிசா வசனம் 77. இன்னும் நிராகரிப்போர் இவ்வுலக வாழ்க்கையை கொண்டே மகிழ்ச்சி அடைகின்றனர். இவ்வுலக வாழ்க்கையோ மறுமைக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அதன் முன்னே மிக அற்ப சுகமே தவிர வேறில்லை. சூரா அர்-ராத் வசனம் 26. மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையை கொண்டு நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? மறுமையின் வாழ்க்கைக்கு முன்பாக இவ்வுலக வாழ்வின் இன்பம் வெகு சொற்பமே தவிர வேறில்லை. சூரா அத்-தௌபா வசனம் 38. எனினும் நீங்களோ இவ்வுலக வாழ்க்கையை தெரிவு செய்து கொள்கின்றீர்கள். மறுமையின் வாழ்க்கைதான் மிகச் சிறந்ததும் மிக்க நிலையானதுமாகும். சூரா அல் அலா வசனங்கள் 16, 17. இவ்வாறாக அல்லாஹ் உலகத்தின் அற்ப நிலையை பற்றியும் அதனுடைய இன்பங்கள் சுகபோகங்கள் எல்லாம் அழியக்கூடியது என்பதை பற்றியும், மறுமை நிரந்தரமானது, அதன் இன்பங்களோ அழியாதது, நிரந்தரமாக மகிழ்ச்சியை தரக்கூடியது என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் திருமறையிலே ஏராளமான வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். இவ்வசனங்களை நாம் சிந்தித்து நாம் நமது வாழ்க்கையை ஒரு நல்ல நிலையிலே இட்டுச் செல்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். உலகம் என்பது முடியக்கூடியது, அதனுடைய இன்பங்களோ சொற்பமானது, அது அழிந்துவிடக்கூடியது. மறுமை என்பதோ அதனுடைய இன்பங்களோ நிரந்தரமானது, முடிவுறாதது. இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மறுமைக்கு இவ்வுலகத்தை நாம் ஒப்பிட்டு பார்ப்பதென்றால் உங்களில் ஒருவருடைய கை விரலை கடலில் நீரினுள் விட்டு வெளியே எடுக்கின்ற போது அந்த கைவிரலில் உள்ள நீரை போன்றுதான் இந்த உலகமும் ஏனையவைகள் மறுமையுமாகும் என்று ஒப்பிட்டு கூறினார்கள். உண்மையிலே கைவிரலிலே வரக்கூடிய அந்த தண்ணீரை போன்றதுதான் இந்த உலகம், கடலை போன்றதுதான் மறுமை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒப்பீடு செய்து காட்டியிருக்கின்றார்கள். எனவே உலகத்தின் உண்மை நிலையை உணர்ந்து நாம் சிந்திக்க வேண்டாமா? இவைகளுக்காக, ஒரு அற்ப வாழ்க்கைக்காக நம்மையே நாம் அழித்துக் கொள்ள வேண்டுமா என்பதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் அடியானே, உலகம் உனது கையிலே கொடுக்கப்பட்டு அது போன்று இன்னும் ஒன்றை கொடுத்தாலும் நீ உலகத்தை விட்டு பிரிகின்ற போது, மரணிக்கின்ற போது நீ எதனை எடுத்து செல்ல போகின்றாய்? உன்னிடத்தில் எது மீதமாக இருக்கும் என்பதை நீ சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ்வின் அடியானே, ஒவ்வொரு நாளும் உனக்கு அறிவுரைகள், படிப்பினைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்றன் பின் ஒன்றாக படிப்பினைகளும் அறிவுரைகளும் வந்து கொண்டே இருக்கின்றன. மரணம் என்பது உனது முடிவு நாளை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உனக்கும் ஒரு நாள் மரணம் வரும். இந்த மரணத்துக்காக நான் என்ன தயார் செய்து கொண்டேன், எதனை நான் முற்படுத்தி வைத்தேன் என்று அல்லாஹ்வை அஞ்சி நீ சிந்திக்க வேண்டாமா? திருந்த வேண்டாமா? இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்னால் நன்மைகளை ஈட்டக்கூடிய வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா, அல்லது மறுமைதான் இறுதி இடமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஆனால் இவ்வாறான போதனைகளை கேட்பதை விட்டும் காதுகள் செவிடாகிவிட்டன, உள்ளங்களோ அதனுடைய உண்மையான தன்மையை உணராமல் செயலிழந்து விட்டது. மனிதா, உனது கடைசி நேரத்தை நீ சிந்தித்து பார்ப்பாயாக. அந்த நேரத்துக்காக நீ உன்னை தயார்படுத்திக் கொள். சென்ற காலத்திலே உன்னால் ஏற்பட்ட பாவத்தை நினைத்து வருந்தி நீ கண்ணீர் விட்டு அழுவாயாக. உன்னை விட்டு உனது உயிர் பிரிவதற்கு முன்னால் அதற்காக நீ மன்னிப்பை பெற்றுக் கொள்வாயாக. உன்னை படைத்தவனிடத்திலே விரைந்து செல்வாயாக. பாவத்தை விட்டு பாவங்களை களைந்து விட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வாயாக. எந்த ஒரு மனிதன் இந்த சுகபோகங்களுக்காக, மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு மாயமான இந்த உலகத்திலே தன்னை மாய்த்துக் கொள்கின்றானோ, இதன் மூலமாக நிரந்தரமான சுவர்க்கத்தின் இன்பங்களை அற்பத்துக்காக எவன் விற்கின்றானோ அவனுக்கு கேடு உண்டாகட்டும், அவன் நாசமாகிவிட்டான். மேலும் படைத்தவனை கோபப்படுத்தி வாழ்நாட்களை வீணாக செலவு செய்து பாவத்திலும் வீண் விரயங்களிலும் ஈடுபட்டானே, அவனுக்கும் கேடு உண்டாகட்டும். அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்ற போது, நிச்சயமாக நஷ்டவாளிகள் கியாமத்து நாளில் தமக்கும் தம் குடும்பத்தினருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டார்களே, அத்தகையவர்கள்தாம் அதுவே தெளிவான நஷ்டமாகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று நபியே நீர் கூறுவீராக. சூரா அஸ்-ஸுமர் வசனம் 15. மனிதா, உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை 1000 வருடங்கள் என்றால் அந்த 1000 வருடத்தில் உள்ள ஒரு நாளேனும் முடியும் வரை நீ உலகத்தை விட்டு பிரிய மாட்டாய். எனவே உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் நீ உலகத்தில் வாழத்தான் போகின்றாய். எனவே மார்க்கத்தை வீணாக்கியவனே, மார்க்கத்தை உனது மறுமைக்காக, நன்மையான விடயங்களை செய்வதற்காக நீ பயன்படுத்திக் கொள். மனிதா, நாளை மறுமையிலே கூலி கொடுக்கப்படுவதற்காக சாலிஹான நல்லமல்களை உனக்காக நீ இங்கே செய்து கொள். மேலும் இவ்வுலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் உனக்கு நன்மைகள் தொடரக்கூடிய வழிகளையும் நீ ஏற்படுத்திக் கொள். அறிந்து கொள் மனிதா, நீ முற்படுத்திய எல்லா விடயங்களும் அல்லாஹ்விடத்திலே அழியாமல் பாதுகாப்பாக இருக்கும் என்பதை அறிந்து கொள். அல்லாஹ் திருமறையிலே கூறுகையில், மேலும் நன்மையிலிருந்து உங்களுக்காக எதை நீங்கள் முற்படுத்துகிறீர்களோ அது அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததாகவும் நற்கூலியில் மிக மகத்தானதாகவும் அதனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லாஹ்விடம் மன்னிப்பும் தேடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவன், மிக கிருபையுடையவன். சூரா அல்-முஸம்மில் வசனம் 20. எனவே உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால்
எம்மால் இயலுமான நன்மைகளை எல்லாம் நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். உயிர் இருக்கின்ற போது நாம் நல்லவைகளை செய்து நாம் நமது நன்மையீடுகளை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் அவனது கொடைகளை வாரி வழங்கி நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக. அன்பார்ந்த முஸ்லீம் சகோதரர்களே, உண்மையிலே நேர் வழியில் தடன் புரண்டவன் யார் என்றால், அல்லாஹுடைய நியமத்துக்கள் அருள்கள் எல்லாம் அவனுக்கு ஒன்றன் பின் ஒன்றாக புதிதாக கொடுக்கப்படும் போதெல்லாம் அவன் பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கின்றானே, உண்மையிலே இவன்தான் ஒரு நேர் வழியை இழந்த ஒரு வழிகட்டவனாக கருதப்படுகின்றான். மேலும் அவனுக்கு செல்வ செழிப்புக்கள் எல்லாம் நிறைகின்ற போது அவன் வீண் வரையும் செய்வதிலும் வழிகேடுகளிலுமே எடுக்கின்றானே, உண்மையிலே அவன் நாசமாகிவிட்டான். இந்த நியமத்துக்கள் எல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ இந்த கொடுக்கப்பட்ட நோக்கத்தை அதன் மூலமாக உணராமல் அதனை பயன்படுத்திக் கொள்ளாமல் வீணாக்கியவன் நாசமாகிவிட்டான். அல்லாஹுடைய நியமத்துக்கள், அல்லாஹுடைய அருள்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். அவன் உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய தண்ணீர், அணியக்கூடிய ஆடை, வசிக்கக்கூடிய வீடு, அவனை சூழ உள்ள அவனது மனைவி, நிம்மதியான சூழலை வாழக்கூடிய ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல், இவைகளை எல்லாம் அல்லாஹ் அருளாக கொடுத்திருந்து இவைகளை எல்லாம் அவன் மறந்து பாவத்திலே நிலைத்திருப்பான் என்று சொன்னால் உண்மையிலே அவன் நேரு வழியில் தடம் புரண்டு வழிகட்டவனாக கருதப்படுவான். உண்மையிலே ஒரு மனிதனுக்கு அருள்கள் வழங்கப்படுகின்ற போது அவன் பாவத்திலே நிலைத்திருப்பான் என்று சொன்னால் அல்லாஹுடைய தண்டனை அவனுக்கு தாமதமாக வரும் என்று சொன்னால் நாம் கவனமாக எச்சரிக்கையோடு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதற்காக இவ்வாறு வைத்திருக்கின்றான் என்றால் ஒரு படிப்பினைக்காக, மனிதர்கள் சிந்திப்பதற்காக, ஒரு உதாரணத்துக்காக அல்லாஹ் வைத்திருப்பதாக திருமறையிலே அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் நிராகரித்து விட்டார்களே அத்தகையோர் அவர்களை தாமதப்படுத்துவதெல்லாம் தங்களுக்கு நல்லதென்று நிச்சயமாக அவர்கள் எண்ணிவிட வேண்டாம். நாம் அவர்களுக்கு வேதனையை தாமதப்படுத்துவதெல்லாம் பாவத்தை பின்னும் அவர்கள் அதிகப்படுத்துவதற்காகவே தான். முடிவில் அவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என அல்லாஹ் சூரா ஆல இம்ரான் 178வது வசனத்திலே கூறுகின்றார். எனவே நன்மைகளை அடைந்து அல்லாஹுடைய அருள்களை பெற்று பாவத்திலே நிலைத்திருக்கும் போது அவனது தண்டனைகள் தாமதமாகுவதெல்லாம் அவனுடைய வேதனையை அதிகப்படுத்துவதற்காகத்தான் என அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகையில், நீங்கள் ஒரு அடியானை உலகத்திலே அவன் பாவத்திலே நிலைத்திருக்கின்ற போது அவனுக்கு அல்லாஹ் தண்டனையை வழங்குவதை தாமதப்படுத்தினால் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் இவைகளை எதற்காக தாமதப்படுத்துகின்றான் என்றால் அவனுடைய வேதனையை அதிகப்படுத்துவதற்காக இவ்வாறு அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே அல்லாஹுடைய அருளை பெற்ற, அல்லாஹுடைய நியமத்துக்களை எல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் அல்லாஹுடைய தண்டனை வரவில்லை என்று ஏமாந்து விடாமல் நம்மை நாமே திருத்திக் கொண்டு இந்த உலகத்தை மறுமைக்காக, மரணத்துக்கு முன்னால் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் அவனது பொருத்தத்தையும் பாவத்தை விட்டும் எம்மை தூரமாக்கி அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுக்கு தக்வா செய்து வாழக்கூடிய மக்களாக எம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.